காலைல ஏஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் கேஸ் இதுவா இருந்தா ஹாப்பியா இருப்பேனா அது என்னது? காலையில் மட்டும் இல்லை, எனி டைம் த்ரூ த டே. இஃப் இட்ஸ் அ டெலிவரி, ஐம் ஹாப்பி. 17லேருந்து 20 வயசு இருக்கவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? Is not the right time to experiment sexually with a partner, but you should experiment on yourself. You can. இது பண்ணிருக்க வேணாமேன்னு எப்பயா நினைச்சிருக்கீங்களா? So I had a patient who was almost going to deliver, like normal labor, she was going to deliver, but heartbeat less variation. கொஞ்சம் earlier we shifted her to the theatre, C-section. So she delivered in the theatre. But என்ன labor roomல with the partner, with the family, deliver பண்ண அந்த ஒரு moment அவங்களுக்கு கொடுக்க முடியலன்னு I felt bad. எந்த ஒரு சவுண்ட் உங்களுக்கு ஒரு பதட்டத்தை கொடுத்தது? The flatline, or a young boy, I think 17-year-old boy who hanged himself, but he was partially alive at that point. உயிர் இருந்தது. ஆனா monitors connect பண்ண உடனே he was flatlining. So heartbreaking. So that was one time where it was very disturbing. ரொம்ப நாளைக்கு விட்டு போகல. இது நான் பண்ணா போதும், இதோட நான் என் லைஃபை முடிச்சுக்கிறேன் அப்படின்னா அது என்ன விஷயம்? See, I always feel IVFல நிறைய விஷயங்களை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா அந்த ஒரு கரு எடுத்து கர்ப்பப்பையில வைக்கும்பொழுது அதை ஒட்ட வைக்க முடியாது. அதை உள்ள வைக்கிறோம், அதுவா ஒட்டி வளரணும். ஸோ நம்மளால அதை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஒரு கண்டுபிடிப்போ இல்லை அந்த ஸ்டெப்புக்கு ஏதோ ஒரு வகையில நம்ம அதை பண்ண முடிஞ்சா கட்டணும். ஏன்னா அப்போ குழந்தை இன்மைன்றது ஒரு அந்த பேர்டே இனிமேல் இருக்காது. ஸோ எல்லாராலையும் ஒரு குழந்தை பெற முடியும். ஏன் நீங்க இன்ஸ்டாகிராம்குள்ள வந்தீங்க? ஸோ நான் இங்கே இருந்தால் ஒரு 100 பேரோட வாழ்க்கையில் ஒரு விழிப்புணர்வையும் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும். ஆனால் சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் மூலியமாக சின்ன சின்ன கிராமத்துலேயும் இருக்க பல பேரோட லைஃப்பில் ஒரு விழிப்புணர்வையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் என்னோட குரல் ஏற்படுத்த முடியும்னு நான் நம்புகிறேன். அதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன்.